நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உன் முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா? அவரே உன்னை ரட்சித்தார் என்று சொல்லியும் உன்னுடைய பாவத்துக்கெல்லாம் அவருடைய பரிகாரியானான்னு சொல்லி விசுவாசிக்கிறாயா? அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாயா? அவர் மீண்டுமாக வரப்போகிறார் என்பதை விசுவாசிக்கிறாயா? அவர் ஏற்படுத்தின திருச்சபையில சாட்சியாய் இருப்பாயா? ஒழுங்காய் ஆராதனைக்கு செல்வாயா? சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வாயா? நீ முன்பு ஆராதித்து வந்த அந்த தெய்வங்கள்லாம் விட்டுவிட மனதாய் இருக்கிறாயா? மேன் சோதரம் நல்லமாள் என்கிற எலிசபெத் குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே இன்றைக்கு அவங்களுக்கு வைக்கப்பட்ட எலிசபெத் என்ற பெயர் என்பதாக எலிசபெத் எப்படி ஆண்டவரே சோதரம் முதிர் வயதிலும் ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்களப்பா. யோவான் ஸ்நானங்களை பெற்றெடுத்து ஆண்டவரே சோதரம் அதன் மூலமாக உம்முடைய வருகைக்கென்று அநேகரை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவரே அப்பா ஒரு தாயாக அவங்க இருந்தது போல இவங்களும் உடைய வருகைக்கென்று அநேகரை ஆயத்தப்படுத்துகிற தாயாக இருக்க கிருபை செய்யுங்க. நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எலிசபெத் வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா நன்மைகளையும் இவருக்கு ஏற்படட்டும். இயேசுநாதர் நல்ல பிதாவே.